எந்த ஊர்லடா சாமி இப்படி குப்புறப்படுத்திட்டு வந்து ஜங்கு ஜங்குன்னு நான் மிதிப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதாவது இந்த அம்மா நல்லா இப்ப எப்படி இன்னொரு பண்ணுதுங்கிறத பாருங்க. சாமி வர்றதுங்கிறது ஒரு ஆழ்ந்த பக்திக்குள்ளார போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களையே மீறி தன்னிலை அறியாம ஒரு ஒரு கட்டத்தில எக்ஸ்ட்ரீமா போயர்றாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாரி தலையில வச்சிருக்கிற கூடைய எடுத்துட்டு எலுமிச்சங்காவ குடுக்கறது, ஏதாவது அருள்வாக்கு சொல்றது, இது எல்லாமே சுத்த சுத்த பொய். அவங்களுக்கு அவங்களுக்கு அங்க அந்த அவங்க சுத்தி இருக்கிறவங்கள பத்தி தெரியும். எல்லாம் இவங்களா பார்த்து ஏதோ ஒண்ணு அடிச்சு விடுறது தான். சாமி இன்னொரு சாமிக்கு சுத்தி போடுது. அங்கங்க சோத்துக்கு பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க என்னடான்னா, திருவிழாங்கிற பேர்ல சோத்த மிதிச்சுட்டு இருக்கிறானுங்க. பைத்தியக்காரனாய்ங்க. कितना बदल गया इंसान कितना बदल गया மூத்தரத்தை குடிக்கிறா கருமம். ஏன்டா வேலைக்கு போல? ஜோசியத்தில் கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாது. சொல்லிட்டானா ஜோசியன்? அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்க. போடாடே போடா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. சரியா என்ன கடைக்கு போகாம இங்க வந்திருக்க? தொடையில பள்ளி விழுந்துச்சுப்பா. எடுத்து போட்டு போக வேண்டியதானே? அட நீ ஒண்ணு, தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டுருக்கல. உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? அதுல வந்து பள்ளி விடுற அளவுக்கு அதை ஏன்டா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க? நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன். டேய், பள்ளி என்ன ஒன்ன பார்த்தாடா சொல்றது சில்லி பையா. ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? நம்ம கடந்து சம்பிரதாயத்தை தப்பா சொல்லி இவரை வெட்டாமடு. ஏன்டா அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கத்து வருதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்கடா. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார் பண்ணாலும் முடியாதுடா. தெரியாம சொல்லிட்டான். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? யார் எந்த கருத்தை கூறினாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் மனிதன் முன்னேற்றம் அடைய மாட்டான். தந்தை பெரியார். போடாதா, போடும்.